குஜராத்தினுடைய அரசாங்கம் ஒரு மூவை கொண்டு வர்றதுக்கான ஒரு லாவை பாஸ் பண்ணுறதுக்கான முத்தாய்ப்புகளில் இறங்கி இருக்கிறதாக முதற்கட்ட தகவல்கள் வருகிறது. 18 வயசு வரைக்கும் நான் உன்னை வளர்த்தேன், அதுக்காக நான் சொல்கிற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத எந்த தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளைகளை கட்டாயப்படுத்த முடியாதது. 18 வயது பூர்த்தியான பெண்களும் ஆண்களும் தனது பேரண்ட்ஸோட தனது பெற்றோர்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு லாவை கொண்டு வர்றது செலவினங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க முடியலைங்கிற கவலையினால் இது வந்ததா? Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. இந்திய திருநாட்டில் 18 வயசு பூர்த்தியான ஆணோ பெண்ணோ அவர்களுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் தெரியுமா? ஓட்டு போட்டு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாம், ஆர்மியில போய் ஜாயின் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அந்த ஒற்றை விஷயத்துக்கு தான் இன்னைக்கு வெடிகுண்டை தூக்கி போட்டிருக்குது குஜராத்தினுடைய அரசாங்கம். என்ன மாதிரியான வெடிகுண்டு தெரியுமா? இந்த ஆர்டிகிள் 21ங்கிறது தெளிவாக இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுக்கிறது. இந்த ஜனநாயகத்தில் ஒவ்வொரு 18 வயது பூர்த்தியானவர்களுக்கும் அவர்களுக்கான லைஃப் பார்ட்னரை, அவர்களுக்கான துணைகளை தேடிக்கொள்ள ஒரு உரிமை இருக்கிறது. இதற்கு பேரண்டல் கன்சர்ன் தேவை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக உணர்த்துகிறது. பேரண்டல் கன்சர்ன்னா 18 வயசு வரைக்கும் நான் உன்னை வளர்த்தேன், அதுக்காக நான் சொல்ற ஆளை தான் நீ கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிறத எந்த தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளைகளை கட்டாயப்படுத்த முடியாதுங்கிறத ஆர்டிகிள் 21 தெளிவாக கூறுகிறது. ஆர்டிகிள் 14 தி ஃப்ரீடம் ஃபார் லிபர்ட்டியை தெளிவாக கூறுகிறது. ஆர்டிகிள் 19 உங்களுக்கான ஃப்ரீடம் டு லிவ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் வாட் எவர் த வே யூ வாண்ட் அப்படிங்கிறது தெளிவாக கூறுகிறது. அப்போ ஆர்டிகிள் 14, 19, 21 தெளிவாக ஒரு தனி மனித சுதந்திரத்தை எது வரைக்கும் தொடலாம், எது வரைக்கும் தொடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக வரையுரைத்து கூறும்போது இன்றைக்கு குஜராத்தினுடைய அரசாங்கம் ஒரு மூவை கொண்டு வர்றதுக்கான ஒரு லாவை பாஸ் பண்றதுக்கான முத்தாய்ப்புகள்ல இறங்கி இருக்கிறதாக முதற்கட்ட தகவல்கள் வருகிறது. அது என்ன குஜராத் மாடல்? குஜராத் மாடல் அப்படிங்கிறது பூதாகரமாக பேசப்பட்டு அந்த மாடல் ஒண்ணு இல்லை அப்படின்னு தெற்கிலிருந்து வரக்கூடிய வாய்ஸும், அந்த மாடல் உலக பிரசித்தி பட்ட மாடல் அப்படின்னு குஜராத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு பிரதம மந்திரியாக 3வது முறை இருக்கக்கூடிய நமது பிரதம மந்திரியும் பல மேடைகள்ல சொல்றதை பார்த்திருக்கோம். ஆனா இன்றைக்கு குஜராத் மாடல் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 வயது பூர்த்தியாகக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு சவப்பெட்டியில அடிக்கக்கூடிய கடைசி ஆணி. அப்போ இந்த லா ஒரு பாஸ் ஆகுது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படின்னா அவர்களுக்கான அந்த மன ஓட்டத்தை யோசிச்சு பார்க்கணும். இதற்கு இவர்கள் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? லவ் ஜிஹாத். கேரளாவில் லவ் ஜிஹாத் நடக்குது அப்படிங்கிறதை மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக பாரதிய ஜனதா கட்சியினரும் RSSம் BHP போன்ற வலதுசாரி சிந்தனை உடையவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக யுத்தக்களமாக கேரளாவில் இது நடக்குது அப்படிங்கிறதை பல்வேறு சூழ்நிலைகள்ல தொடர்ச்சியாக நிலை நிறுத்த முற்படுறதும், அதற்கு பல்வேறு ஸ்டோரிஸ், இந்த கேரளா ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு படமாகவே எடுத்து அதை ப்ராபகேண்டா பண்றதும் நம்ம எல்லாரும் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அப்போ அதே ஒரு ஃபார்மேட்டை எடுத்துக்கொண்டது இன்றைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய 18 வயது பூர்த்தியான பெண்களும் ஆண்களும் தனது பேரண்ட்ஸோட தனது பெற்றோர்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு லாவை கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய சட்டத்துக்கு மீறின ஒரு பச்சை அயோக்கியத்தனம் என்பதை ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில கூட்டணி ஆட்சியை அமைக்கிறோமா இல்ல தனியாக அதிமுக ஆட்சி அமைக்க போறதா அப்படிங்கிறது 2026 தேர்தல் முடிவுகள் காட்ட இருக்கிறது சூழ்நிலையில. அப்போ எவ்வளவு பெரிய வலதுசாரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியில் இன்றைக்கு அதிமுக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம அனைவரும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கிறது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தமாக வலதுசாரி சிந்தனைகள் இப்படிதான் எல்லாத்தையுமே பின்னோக்கி இழுத்து செல்றதற்குரிய ஒரு திட்டம் அப்படிங்கிறத இன்றைக்கு குஜராத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மூவ் தெளிவாக சொல்கிறது.
இதை மெயினாக 18 வயசு வரைக்கும் நாங்க தானே உங்களை படிக்க வைக்கிறோம், நாங்க தானே உங்களுக்கு எல்லாமும் செய்றோம், நாங்க தானே உங்களை வளர்க்குறோம், நாங்க தான் உங்களுக்கான எல்லா செலவையும் பண்றோம் அப்படிங்கிற அந்த 18 வயசு வரைக்கும் நாங்க பண்றதற்கான டௌரியாக எதுவும் வாங்க முடியலையா? அவர்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அவர்களுக்கான பெற்றவர்கள் இதுவரைக்கும் வளர்த்து ஆளாக்குனதற்கான அந்த செலவினங்களுக்கான ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க முடியலைங்கிற கவலையினால் இது வந்ததா அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு சாரார் அந்த கண்ணோட்டத்தையும் எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியோ இந்த தேசத்தினுடைய 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தனி மனிதர்களுக்கான மிக முக்கியமான ஷரத்துகள்ல ஆர்டிகிள் 21 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் நீங்கள் உங்களுடைய துணையை தேடிக் கொள்வதற்கு ரொம்ப ரைட் ராயலாக ஒரு சட்டமாக முன்வடிக்கப்பட்டுள்ளது. அதை இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முன் வந்திருக்கக்கூடிய இந்த குஜராத்தினுடைய அரசாங்கத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்களோ, இல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ள சர்க்குலேட் பண்றீங்களோ, இல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிக்காரங்களுக்கு இந்த தகவலை பரப்புறீங்களோ, 2வது பட்சம் ஒட்டு மொத்தமாக நீங்க சிந்திக்க வேண்டியது 2026 காலம் நெருங்கி கொண்டு வரும்போது இந்த மண் என்றைக்கு யார் ஆண்டாலும், அது திராவிட கட்சிகள்ல யார் ஆண்டாலும் அது ஒரு பகுத்தறிவுக்கான மண்ணாக இருந்திருக்குது. அந்த பகுத்தறிவாக்கூடிய ஒரு மண்ணை இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியையும் ஒரு சித்தாந்தத்தையும் இணைத்து கொண்டு வரக்கூடிய அதிமுக, பாஜக போன்ற கூட்டணிகள் எவ்வளவு பெரிய ஒரு கேடுக்கு கொண்டு போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக நெட்டிசன்ஸ்கள் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இதை உங்கள் முன்னாடி கொண்டு வச்சிருக்கிறேன். இதற்கான பகுப்பாய்வை நீங்கள் உட்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.